சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கையை அரசிடம் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அசோக் நகர் பள்ளியில் மாணவிகள் மத்தியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் தொடர்ந்து போலீசார் திருப்பூரில் வைத்து அவருடைய பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடத்திய விசாரணையை தொடர்ந்து அவருடைய வீட்டிலும் விசாரணை நடத்தினர். அந்த அறிக்கை தொடர்பாக தற்போது அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்களை பதிவு செய்யும். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகளில் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ற பெயரில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய இந்த சொற்பொழிவு விவகாரத்தில் பரம்பொருள் அறக்கட்டளை அதனுடைய உரிமையாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. பள்ளிகளில் இந்த அறிவியலுக்கு மாற்றாக இது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகளை மாணவர்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய வகையில் இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தில் எப்படி இது போன்ற கல்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் பள்ளியில் வந்து சொற்பொழிவு நிகழ்த்தினால் இதற்கு யார் அனுமதி வழங்கினார்கள், இதற்கு பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் என்ன என்பது தொடர்பாக விரிவான விசாரணைக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டு இந்த அசோக் நகர் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எப்படி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பரிந்துரை கொடுக்கப்பட்டது, இவரை யார் அழைக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுத்தார்கள், எவ்வளவு ரூபாய் கட்டணமாக செலுத்தப்பட்டது, அவரிடம் பெறப்பட்ட அந்த நன்கொடையாக 1 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது, இதற்கான நடவடிக்கைகள் பள்ளியில் அந்த தினத்தில் நடந்தது என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து மேடையில் பேசினார், முன்கூட்டியே அறிவுறுத்தினார்களா என்பது தொடர்பாக அனைத்து தரப்பு ஆசிரியர்களிடம் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் நேரடியாகவே அமர்ந்து விசாரணை நடத்தி எழுத்துப்பூர்வமான கடிதத்தை பெற்றிருந்தார். தொடர்ச்சியாக 3 கட்டங்களாக இந்த கூடுதல் தகவல்களுக்காக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நேரில் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் முழுமையாக விசாரணை என்பது முடிவடைந்து இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரா அல்லது துறை ரீதியாக அனுமதி பெற்றுதான் நடத்தினார்களா என்பது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின நிலையில் முழுமையாக விசாரித்து இந்த முழுமையான அறிக்கை என்பது முறையாக அரசுடைய தலைமைச் செயலாளரிடம் துறை ரீதியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிக் கல்வித்துறையுடைய செயலாளர் மற்றும் இயக்குனர் முறையாக இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக துறை ரீதியாக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இதில் சம்பந்தப்பட்ட யார், அவர்கள் மீது துறை ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கின்றன என்பது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.